நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கோழிங்களுக்கு உணவு முறைனா எப்படின்னா, நம்ம பாஷையில் அதான் கோழி சொக்காலி பாஷையில் சொல்ல போனோம்னா தீனி, கோழிக்கு தீனி எப்படி வைக்கிறது என்ற பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லை, சில ஒருத்தருக்கு ஒரு முறை இருக்கும். சில பேர் கம்பு மட்டும் விற்பாங்க, சில பேர் அரிசி மட்டும் விற்பாங்க, சில பேர் சில பெரிய பெரிய சோக்காளிகளாக இருக்காங்க, அதுக்கேற்ற தீனிகளாக இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லை, நம்ம கூண்டுலேயே கோழி வளர்க்குறவங்க அது எப்படி பண்ணணுன்னா, ஒன்றும் கிடையாது. நம்ம ரெகுலராக கோழி அதாவது எப்படின்னா டப்பிங் பார்க்கும்போது கோழி பறக்கலைன்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. ஏன் பறக்கலைன்னா, ஒன்லி கம்பு மட்டும் வைக்கும்போது கோழி ஃப்ரீ ஆகாது, உடம்பு ஃப்ரீ ஆகாமல் அப்படியே உடம்பு போட்டுரும், பறந்தாலும் விழும். அதனால் கோழி ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணுன்னா, கொஞ்சமாக இந்த அரிசினா இந்த ரேஷனில் வாங்குகிறோம்ல, புழுங்கல் அரிசி, பச்சை அரிசி போடக்கூடாது. பச்சை அரிசி போட்டோம்னா கோழி கால் வீக் ஆகிடும். அதனால் புழுங்கல் அரிசி, நெக்ஸ்ட்டு கம்பு, அப்புறம் கொஞ்சமாக கேழ்வரகு, இது மூணுத்தையும் கலந்து. ஏன்னா கம்பும் கேழ்வரகு மட்டும் போட்டால் கொஞ்சம் சில பேர் பைசா அதிகமாகுது நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த புழுங்கல் அரிசி. இதேமாரி போடும்போது கோழிங்க கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதான் எப்படின்னா, விட்டமின்ஸ் எல்லாமே கிடைக்கணும்னு தெரியுமா, சத்துக்கள் எல்லாமே கிடைக்கும். அதனால் அதேமாரி போடணும். அப்படி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாரத்தில் 2 நாள் 3 நாள் நம்ம வீட்டில் என்றைக்கெல்லாம் நான்வெஜ் செய்கிறோமோ, மட்டனு, சிக்கனு, இல்லைன்னா நம்ம கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு, அந்த குழம்புகளை மிச்சம் மீறதை வச்சு அப்படி நம்ம சாப்பாடு மாதிரி கலந்து கோழிக்கு போட்டாலும் கோழிங்க நல்லா ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் அப்படி போட்டுட்டு அந்த தீனி வச்சுட்டு டப்பிங் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்படி டப்பிங் பார்க்கும்போது கோழிங்க ரொம்ப ஃப்ரீயாக மைண்ட் இதுவாக இருக்கும். அதனால் சரி, இப்போ டைம் இல்லை, அடுத்த வீடியோவில் நண்பர்கள் அனைவரும் பார்க்கலாம். இன்னும் நல்ல நம்ம வைக்கிற தீனியில் கூட இதுவாக இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நல்லா ரெடி பண்ணுற மாதிரியான தீனி இருக்குது. நான் அதை அடுத்த வீடியோவில் போடுறேன் உங்களுக்கு. நண்பர்களுக்கு வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.